ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரே சூப்பரான குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக நல்லா காரஞ்சாரமாக சூப்பரான எறா பிரியாணி செய்ய போகிறோம். டேஸ்டியாக வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக தள்ளி விடாமல் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது நான் பிரியாணி செய்கிறதுக்கு எறா பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் குக்கர் வச்சு சூடு பண்ணிவிட்டு, குக்கர் சூடானதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 50 ml ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றணும். மல்லாட்டெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றக்கூடாது. பாமாயிலும் ஊற்றாதீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஊற்றுங்க. ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஒரு 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி இலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தான் நான் மசாலாலாம் போடுறேன். கல்பாசி இலை, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன பீஸாக பட்டை, ஒரு 4 லவங்கம், இவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு இவ்வளோதான். இதை போட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாம். வெடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிற்கணும். எப்படி வெடிக்குது பாருங்கள், நல்லா டம்முன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது பாருங்கள். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வாசனை கம்மன்னு வரும். வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா அப்படியே கீனி வச்சுருக்கேன், லைட்டாக கீனி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். நான் எடுத்துருக்க அரிசிக்கு தேவையான அளவு தான் வெங்காயம், பச்சை மிளகாலாம், காரம்லாம் எடுத்துருக்கேன். நம்ம அரிசி அதிகமாக போட்டால் கூட நம்ம அதுக்கு தகுந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எல்லாம் அந்த பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சு வந்தது இல்லைங்களா, அதில் ஒரு வாசனை எல்லாம் கமன்னு வரும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் போடணும். அது பொரியறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயில் போட்டுட்டு உடனே அது பொரியறதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டோம்னா அந்தளவுக்கு பிரியாணி வாசனையே வராது, டேஸ்ட்டே இருக்காது சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு துவலாக வதங்கணும். இந்த அளவுக்கு கலர் மாறி வதங்கணும். துவலைன்றதை விட கலர் மாறி ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயத்துக்கு ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து அதிகம் போடக்கூடாது பிரியாணிக்கு, அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான். மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். பிரியாணிக்கெலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ அரைச்சி போடுங்க, ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுருந்தா கூட பிரியாணிக்கு போட்டால் கூட அந்த அளவுக்கு வாசனை வராது. பிரியாணிக்கெலாம் அந்த அளவுக்கு வாசனை வராது. அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடணுன்றது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஒன்றும் டைம் எடுத்து வதக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கிடலாம். தனி மிளகாத்தூள்னால் வெறும் மிளகா போட்டு அரைப்பாங்க இல்லைங்களா, வெறும் மிளகாத்தூள். அது தனியாலாம் கலக்காத வெறும் மிளகாத்தூள். அப்படியே நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள் போட்டு வதங்கினதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லா எடுத்து விட்டுடலாம். அப்படியே வதங்கட்டும். புதினா கொத்தமல்லிலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 100 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம அந்த தனி மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அதுவே கலர் வரும். நம்ம தனியாக அதுக்கு கலர் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. மஞ்சத்தூளும் போட தேவையில்ல. நான் மஞ்சத்தூள் போட்டு தான் இறா கழுவி வச்சுருக்கேன். அதனால் மஞ்சத்தூளும் தனியாக போட தேவையில்ல. லைட்டாக கொதிக்கட்டும். தயிரும் ஊற்றி நல்லா வதக்கிட்டோம். இப்போ இறா போட்டு வதக்கிக்கலாம். இறா பாருங்கள், நான் 1/2 கிலோ இறா எடுத்தேன். அது ஆஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போது நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு இறா நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஆஞ்சிட்டு இறா வந்து இந்த தோல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதில் குடல் இருக்கும், கருப்பாக இதில் குடல் இருக்கும், அதையும் எடுத்துடணும். நான் வந்து கையாலே எடுத்துடுவேன் நான். அப்படி உங்களுக்கு கையில் எடுக்க வரலன்னா கூட ஒரு ஊசி ஒன்று வச்சுட்டு இப்படி சென்டராக அப்படி குத்தி எடுத்தோம்னா அந்த குடல் வந்துடும். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த குடல் எடுத்துகிட்டு போடுங்க, அதை எடுக்காமல் போடாதீங்க. அதோடு போட்டிங்கன்னா இறா வந்து சிறு கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இறாவை போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இறா வந்து நல்லா சுருண்டு வரணும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி சுரண்டி விட்டுறணும். அடியில் வந்து கரண்டியால் சுரண்டி விட்டுடணும். நீட்டாக இருக்க இறா வந்து அப்படியே சுருண்டு ரவுண்டாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கு நம்ம தனியாக மஞ்சத்தூள் போட தேவையில்ல. அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், இறாவும் வதங்கி நல்லா சுருண்டுடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நான் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டேன். இறா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினேன். அந்த இறா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அப்படி போனால் தான் பிரியாணியில் இறா வாசனை வரும். அந்த இறாவில் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த கவுச்ச ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அது போயிடும். நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடணும். நல்லா எந்த அளவுக்கு சுருண்டு இருக்குது பாருங்கள். இறா நம்ம நீட்டாக போட்டோமா நல்லா சுருண்டு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி வந்து டம்ளரில் அளவு எடுத்தோம்னா 2.5 டம்ளர் தண்ணி அரிசி வருது. 2 டம்ளர் அளவுக்கு அரிசி அளவு வந்துச்சு. அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். டெய்லி வீட்டுக்கு சாதம் வடிப்போம் இல்லைங்களா, புழுங்கல் அரிசி பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். அதை தான் இன்றைக்கி அதில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். நான் செய்கிறேன், இறா பிரியாணி செய்கிறேன். அந்த சாப்பாட்டு அரிசிக்கு தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். நம்ம பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ் அப்படிலாம் ஊற்றணும்னா தண்ணி வந்து குறைச்சி ஊற்றணும். நான் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக இழுக்கும். அதனால் நான் மொத்தத்துக்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 டம்ளர் அரிசி 6 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து 3 டம்ளர் அளவு கணக்கு. ஆறு டம்ளர் தண்ணி அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். இது புழுங்கல் அரிசின்றனால தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம். இதே பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ்லாம் போட்டிங்கன்னா 1க்கு 1.5, உங்களுக்கு ரொம்ப பொலன்னு வேணுன்றவங்க 1க்கு 1.5 ஊற்றுங்க. இல்லை மீடியமாக வேணும் அப்படின்றவங்க 1க்கு 2 ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் செஞ்சேன்னா 1க்கு 2 தான் ஊற்றுவேன். கரெக்டாக நல்லா புழுங்கி சாதம் வெந்து இருக்கும், நல்லா மலர்ந்து இருக்கும். 1க்கு 2 தான் ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து நான் டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்கிறேன். என் பொண்ணுக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா, அதனால தான் சாப்பாட்டு அரிசியிலே செய்கிறேன்.
எனக்கு சாப்பாட்டு அரிசிலே செஞ்சு கொடுங்கம்மா. தக்காளி சாதம்லாம் செஞ்சேன்னா நான் ஒரு நேரம் சாப்பாட்டு அரிசிலே செய்வேன். நான் ஒரு நேரம் இல்லை, அதிகம் நான் வந்து தக்காளி சாதம்லாம் சாப்பாட்டு அரிசிலே தான் செய்வேன். அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு வந்து தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணோட ஃபேவரட்டுன்னு கூட சொல்லலாம். அதனால் எனக்கு சாப்பாட்டு அரிசிலே செஞ்சு கொடுங்கம்மா, எனக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டான். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது பிரியாணிக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கூட ஒரு 2 பச்சை மிளகா, சின்னதாக மெல்லிசாக இருக்க பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எங்களுக்கு பச்சை மிளகா போட்டால் அந்த வெங்காய பச்சடிக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா அந்த வெங்காய பச்சடி அப்படியே எடுத்து வச்சு பிரியாணியில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால் நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகா, உங்களுக்குலாம் வேண்டான்னா கூட நீங்கள் அதை தவிர்த்தலாம், எங்களுக்கு பிடிக்கும், நான் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு அதில் தயிர் ஊற்றிடலாம். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிக்கலான்ட்டு கவரை கட் பண்ணாமே நம்ம ஊற்றுறேன். தயிர் ஊற்றிட்டு கலக்கி விட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு இன்னும் சால்ட்டே போடலை, இதுக்கு மேலே தான் சால்ட்டு போட போகிறேன். சால்ட்டு போட்டுட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுட்டோம்னா சூப்பராக நல்லா வாசனையான தயிர் பச்சடி. பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால அந்த தயிர் புளிப்பாக இருந்தால் கூட அந்த காரம் வந்து அந்த புளிப்பை அடைக்கணும். அதுக்கு தான் நான் பச்சை மிளகா போடுவேன். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு அந்த பச்சை மிளகா கடித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். நல்லா அந்த சால்ட்டெல்லாம் நல்லா எல்லா வெங்காயத்திலும் ஈவனாக கலக்கி விட்டுட்டேன். அப்படியே தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து எலுமிச்சம்பழம் லெமன் வந்து ஒரு முழு லெமன் எடுத்து ஜூஸ் பூஞ்சி வச்சுருக்கேன். அதை அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 1 2 2.5 கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் கணக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். சால்ட்டெலாம் நான் பதமே பார்க்க தேவையில்ல, கரெக்டாக இருக்கும். அப்படியே கிளறி விட்டுட்டு நான் அரிசி வந்து கழுவிட்டு வச்சுருக்கேன், சாப்பாட்டு அரிசி. பாருங்கள், புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி தான். நல்லா ஒரு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. அரிசி வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. புழுங்கல் அரிசின்றதுனால அதிகமாக ஊறினா கூட தப்பு இல்லை. சாதம் நல்லா வெந்து பூத்து வரும். நான் கழுவிட்டு ஊற வச்சேன், அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சேன். நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சேன். அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டேன். வடிகட்டிட்டு இப்போ தண்ணி இல்லாமல் தான் அரிசி எடுத்து போட்டுட்ருக்கேன். அரிசியெல்லாம் போட்டேன், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டேன். ஒரே ஈவனாக இந்த உப்புலாம் வந்து அரிசியில் ஒன்று பட கலக்கிற மாதிரி கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், மேலே தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்ப்போம். பாருங்கள் நல்லா கொதிக்குது, அரிசி போட்டு நல்லா கொதிக்குது. ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அப்படியே இந்த தண்ணியெலாம் வற்றி அரிசி மேலே வரட்டும், அப்புறம் பார்ப்போம். தட்டு போட்டு மூடி விட்டுடலாம்.
பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி அரிசி மேலே வந்துடுதுங்களா சாதம், இந்த பதத்துக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா பதம் பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் பதம்லாம் பார்க்கல. கலரும் பாருங்கள், நம்ம அந்த தனி மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அதோட கலர் தான். வேறு எதுவும் நான் வந்து ஃபுட் கலரோ எதுவுமே மஞ்சத்தூளோ எதுவுமே சேர்க்கலை. எல்லாத்தையும் ஒரு ஈவனாக கிளறி விட்டுட்டு இப்படி வந்து கரண்டியெல்லாம் சமமாக்கி விட்டுடணும். மேலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுட்டு வந்து ஸ்டவ்வை வந்து சுத்தமாக சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ்வை சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு நம்ம விசில் போட்டுடணும். சவுண்டு வராது, நம்ம விசில் போட்டாலும் சவுண்டு வராது. சுத்தமாக சிம்மில் தான் இருக்குது. அப்படியே 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு 10 நிமிஷம் கழிச்சோம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணாமல் விட்டுடணும். 10 நிமிஷம் வந்து கேஸ் எரியறதில் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறம் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா டேஸ்டியாக காரஞ்சாரமாக எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்கு, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க. எல்லாம் ஒரு 10 நிமிஷம் வந்து தம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். குக்கர் ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி வந்திருக்கு, என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியில் செஞ்ச பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் பொலன்னு செம்ம வாசனை வருதுங்க, கமன்னு வாசனை வருது பாருங்கள். இறாலாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. அடியும் பிடிக்காது, அடியும் பிடிச்சிருக்காது. நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம். நம்ம சாப்பாட்டு அரிசின்றதுனால தான், டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசின்றதுனால தான் 1க்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதே பாஸ்மதி ரைஸ், விஜய சம்பா ரைஸ்லன்னா தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்காங்க. இதுவே பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கமன்னு வாசனை வருது பிரியாணி. இப்போது நான் சாப்பிட போகிறேன். இப்போது பிளேட்டில் பிரியாணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷு தயிர் பச்சடி வச்சுருங்களா, வெங்காய பச்சடி, ஆனியன் ரைத்தா, அதுதான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷு. வேறு எதுவும் சைட் டிஷ் செய்யலை. அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ஆனியன் ரைத்தா தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கு வந்து மற்றதெல்லாம் விட ரைத்தா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறேன்னா கூட வந்து 65 செய்வேன். இல்லை, சூப்பரான எறா பிரியாணி எவ்வளோ கமன்னு வாசனை வருது பாருங்கள். இப்போது நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கலாம். ஆனியன் ரைத்தா நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சதுனால மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுடணும். கலக்கி விட்டுட்டு அந்த பச்சை மிளகாவோட சேர்த்து எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக நல்லா டேஸ்டியான கமன்னு எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. செம்ம வாசனை கமன்னு. இப்போ நான் சூப்பராக ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன் பாருங்கள். எறா நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. எறாவோட வச்சு பிரியாணி மட்டும் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எறாவோட வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பர். என் பொண்ணு வேற பசிக்கு தான் சீக்கிரம் கொடுங்கம்மான்னு கேட்டுட்ருக்கா. இந்த மாதிரி ரைத்தா கூட வச்சு பச்சை மிளகாவோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க, நான் பச்சை மிளகாவோட வச்சு ரைத்தா கூட வச்சுருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது.
சாப்பிடணும் போல் இருக்குது. நானும் என் பொண்ணும் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியிலே வந்து பிரியாணிலாம் சூப்பராக செய்யலாம். இதுக்காக நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து புழுங்கல் அரிசியிலே சூப்பராக நம்ம பிரியாணி செய்யலாம், பிரிஞ்சு செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.